வாழ்க வளமுடன். இன்று நவராத்திரியின் 4ஆம் நாள். நாம் இன்னைக்கு வணங்க போகும் தெய்வம் மகாலட்சுமி. நவராத்திரியின் 4ஆம் நாளை தான் இன்னைக்கு நம்ம அனுஷ்டிக்கிறோம். முப்பெரும் தேவியர்களினுடைய சங்கமம் நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கு நம்ம வழிபாடு பண்றோம். இன்னைக்கு 4ஆவது நாள். வடநாட்டில் அம்பிகை குஷ்மாண்டா தேவி அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாங்க. தென்னாட்டுல மகாலட்சுமி அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாங்க. மகாலட்சுமி வழிபாடு சுபிக்ஷத்தை தரக்கூடியது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகாலட்சுமி வழிபாட்டை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இன்றைய பூஜைக்கான மலர் ஜாதி மல்லி, நிறம் மஞ்சள். ஓகே, இன்னைக்கு நம்ம மகாலட்சுமியின் வழிபாடு பண்ண போறோம். அதோடு இன்னைக்கு சதுர்த்தி திதி, அதனால பிள்ளையாருக்கான அபிஷேகம் கொடுத்து இன்றைய பூஜையை நம்ம ஆரம்பிக்க போறோம். வாங்க. இன்னைக்கு மகாலட்சுமியினுடைய பூஜை மஞ்சளும் குங்குமமும் நிறைந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் வண்ண சாமந்தியில நடுவுல இந்த குங்குமத்தை வச்சு குத்துவிளக்கினுடைய அடிப்பகுதி அலங்காரம் செய்யப்படுறது. அதோட மஞ்சள் சாமந்தி கூடவே ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய ரோஸ் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கோம். மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய தாமரை மலர் பூக்கோளம் தான் இன்னைக்கு போடப்பட்டு ஆத்ம விளக்கு குத்து விளக்கு எல்லாமே ஏத்தியாச்சு. இன்னைக்கு நவராத்திரியினுடைய 4ஆவது நாள். துர்க்கையின் வழிபாட்டோடு நம்ம மகாலட்சுமியின் வழிபாட்டை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். துர்க்கையின் சக்தியோடு மகாலட்சுமியின் சுரூபமும் இணைய போகிற ஒரு அற்புதமான நாள். இந்த மகாலட்சுமி விக்கிரகம் பார்த்தீங்கன்னா நந்தினி வைப்ஸ் சேனல்ல இருக்கக்கூடிய நந்தினி அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. என் வீட்டு பூஜை அறையில் அனுதினமும் நான் பூஜிக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் அப்படின்னே சொல்லுவேன். ரொம்பவே கியூட்டான அழகான விக்கிரகம். ஸோ இந்த விக்கிரகத்தை நம்ம இன்னைக்கு பூஜையில வைக்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு மகாலட்சுமி 2 கைகளிலும் தாமரைகளை ஏந்தி இருக்கிற மாதிரியான ஒரு மகாலட்சுமி. இது என்னுடைய கணவர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த லட்சுமியையும் இந்த நவராத்திரியின் 4ஆவது நாள் பூஜைக்கு நம்ம வச்சு வழிபாடு பண்ண போறோம். இன்றைய பூஜைக்கான வஸ்திரத்தின் நிறம் மஞ்சள். மஞ்சள் நிற ஆடை அணிந்து ஒவ்வொருத்தரும் இப்படியே உள்ள வர்றப்ப பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு தேஜஸா இருந்தது. இன்றைய பூஜைக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய மலர் ஜாதி மல்லி. வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய எல்லா மலர்களுமே இன்னைக்கு பயன்படுத்தலாம். அதனால ராமர் பானம், ஜாதி மல்லி, மல்லிகைப்பூ, அந்த 3 மலரையுமே பயன்படுத்தி பூஜை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சதுர்த்தி திதி, அதனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நர்த்தன விநாயகருக்கு எண்ணெய் காப்பு போட்டு சகல அபிஷேகங்களோடு ஆராதனை ரொம்ப சிறப்பா நடந்தது. பால், தயிர், பன்னீர், திருநீர், அதோடு ஸ்வர்ணாபிஷேகமும் இன்னைக்கு செஞ்சாங்க. ஓம் நம ஸ்வேதா விதானாய நாதாகம விதாகினே கைவல்கே கல்பதருதே. वहं गंगा सिंधु सरस्वती च यमुना गोदावरी नर्मदा कृष्णा भीमरती च पल्पुशरयू श्रीकंठकी कौमुकी. விநாயகரினுடைய அபிஷேகம் எல்லாமே சிறப்பா நிறைவு பெற்றதற்கு அப்புறமா அவருக்கான அலங்காரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாருமே இணைந்து மகாலட்சுமியினுடைய பாடல்களை பாடணும். Gama gama kunjam
விளக்கின் ஒளியில் குடியிருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியாரை ஆடி பாடி எங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஆராதனை பண்ணி பூஜை பண்ணியாச்சு. நவராத்திரியின் 4வது நாள் பூஜையில எல்லாருமே இணைந்து ரொம்ப அற்புதமா மனசுக்கு நிறைவா விநாயக பெருமானையும் மகாலட்சுமியும் வேண்டிட்டு பூஜைகள் எல்லாத்தையும் நிறைவு பண்ணதுக்கு அப்புறமா ஆரத்தி எடுத்து வந்திருந்த அத்தனை பேருக்கும் வெற்றிலை தாம்பூலம் கொடுத்து கண்டிப்பா இனி வரப்போகிற பூஜைகள்லையும் கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பிரசாதத்தையும் கொடுத்து வழி அனுப்பி வச்சாச்சு. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. இவ்வளவு நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மனநிறைவான நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.